எல்லோருக்கும் வணக்கம். நேத்திக்கு யூஎஸ் உடைய ஃபெட் மீட்டிங் நடந்தது. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் 25 பைசா குறைச்சிருந்தாங்க. 0.25% குறைச்சிருந்தாங்க. பட் இருந்த போதிலும் மார்க்கெட் ஹியூஜ் கேப் டவுன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 4 டேஸ் மட்டும் 3.5% சென்செக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு ஹியூஜ் ஃபால் வர்றதுக்கு காரணம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னா யூஸ்வலா மார்க்கெட் ரைஸ் ஆகணும். பட் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதாவது 2025 அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் ஒன்லி 2 டைம்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 2025 குறைக்கப்படும். 3.7%லேருந்து 3.9% வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சுருப்போம் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ தட் யூஎஸ் மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்ததுனால ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாகவே நடந்திருக்கு. பட் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். மார்க்கெட்டு செல் ஆஃப் கிடையாது, கிராஷ் கிடையாது, டவுன் ட்ரெண்டு கிடையாது. நம்ம டெக்னிக்கலாக என்ன கணிச்சிருந்தோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது தான் தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் வாட் எவர், இந்த நெக்லைனை பிரேக் பண்ணும்போது தான் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டுக்கு போகும். அதாவது 23,865 ஆர் 860 இந்த லெவலை பிரேக் பண்ணாலே போதும். இது பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலை கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. நிஃப்டி கரெக்டாக ஃபால் ஆன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக அந்த லெவல் நியர்பைல ட்ரேட் ஆயிருக்கா. 24,870 தான் லோ. 860 நம்ம சொல்லியிருந்தேன் இந்த லெவலுக்கு கீழே போகக்கூடாதுன்ட்டு. 870 தான் லோ. ஸோ நாளைக்குடைய ட்ரேடையும் வாட்ச் பண்ணிப்பேன். ஏன்னா மார்க்கெட் அப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டில் நோ இந்த கொஞ்ச நாள் ரேஞ்ச் பவுண்டாக இருந்துட்டு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 23,860 பிரேக் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ஆகிடும். ஈஸியாக இந்த ப்ரீவியஸ் லோ வரைக்கும் ஃபால் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ரூஷியலாக வாட்ச் பண்ண வேண்டியது நாளைக்கு இன்னைக்கு டே ஹையை கட் பண்ணும்போது இந்த கேப் ஃபில்லிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக மார்க்கெட் ஹியூஜ் கேப் டவுன் ஆனால் கூட இந்த லோ லைனில் ட்ரேட் ஆகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன் லைவ் மார்க்கெட்டில். மார்க்கெட் சப்போர்ட்டிவ் ரீஜன் நியர்பைல ட்ரேட் ஆனதுனால எப்போ வேணாலும் அப்சைடு ரெக்கவர் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் செல்லிங் போகாதீங்க. மார்க்கெட் ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரெக்கவர் ஆச்சு. மார்னிங் ஒரு 9:53க்கு ஒரு மெசேஜ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருந்தது. என்னுடைய ட்ரேடும் ஒரு ட்ரேடு எடுத்திருந்தேன். பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கான ட்ரேடு தான் இது. ஓகே, பை தான் எடுத்திருந்தேன். என்னோட ரேட் பாருங்கள். கரெக்டாக 9:50க்கு பையு, 9:55க்கு எக்ஸிட்டு. அகெயின் ரெண்டாவது ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். 2:16 ஒரு பையு, 2:22 எக்ஸிட்டு. மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் தான். ஓகே, இந்த டே கட் பண்ணும்போது இந்த கேப் ஃபில்லிங் ஆகி இனிஷியலாக இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 24,200 அப்படின்ற லெவலை ஈஸியாக டச் பண்ணிட்டோம் இன்னையுடைய ஹையை கட் பண்ணும்போது. ஓகே, ஃபர்தராக இந்த ரேஞ்ச் கண்டினியூ ஆகும். அப்சைடில் ரேஞ்ச் கண்டினியூ ஆகும். ஃபண்டமெண்டலாக இதுக்கு அடுத்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏதாவது சாலிட் ரீசன் இருக்கா, ஏதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா Q3 ரிசல்ட் டிசம்பர் மந்த் வெளியிடுவாங்க. ஆல்ரெடி நமக்கு Q1 Q2 ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, நெகட்டிவாக தான் இருந்தது. இந்த Q3 ரிசல்ட் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது அப்படின்னா மார்க்கெட் ஸ்லைட்லி ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் Q4 ரிசல்ட்டு தான், இந்த ஃபினான்ஷியல் இயரில் Q4 ரிசல்ட்டு தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க டோன்ட் ஒரி அபவுட் தட். மார்க்கெட் 2025 ஒரு ஷார்ப்பான அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம், ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருக்கலாம். இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது சென்செக்ஸும் சேம் இந்த ஒரு சப்போர்ட்டிவ் லைனுக்கு நியர்பைல தான் ட்ரேட் ஆகுது.
78,900ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் லைன். இதே போல் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்லாம் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவ் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் நெகட்டிவ் அப்படின்னா பேங்க் நிஃப்டி தான், பேங்கிங் செக்டார் தான். எக்ஸ்பெக்டேஷன் ஃபெயிலியர் ஆனதுனால பேங்கிங் செக்டாரில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸ்டில் நோ இந்த பேங்கிங் செக்டார் ரெக்கவர் ஆனால் கூட லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 52,330 இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த 52,330 வரைக்கும் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. இங்கேருந்து அகெயின் கீழே ஃபால் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லைன் 51,100 51,150ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் லைனாகவும் 52,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லைனாகவும் இருக்கும். ஏன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால பேங்க் நிஃப்டி ஒரு செல்லிங் இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா இந்த வித்தின் இந்த லெவலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஹியூஜ் செல்லிங்லேயும் ஒரு பாசிட்டிவாக ரைஸ் ஆகக்கூடிய செக்டார் அப்படின்னா அது ஃபார்மா செக்டார் தான். ஃபார்மா செக்டார் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிகாஸ் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும்போது ஃபார்மா வந்து அதிகப்படியாக ஏற்றுமதி தான் பண்ணுறோம். நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய செக்டாரில் ஐடி அண்ட் ஃபார்மா வந்து ஒன்று. குறிப்பாக யூஎஸுக்கு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறதுல ஃபார்மா வந்து ஒன்று அண்ட் ஐடி வந்து. ஸோ இந்த ஸ்டாக்ஸு தான் இந்த இதில் வந்து கெயின் ஆகிருக்கு. ருப்பி ஆல் டைம் லோவில் டச் ஆகிருக்கு. அதே நேரம் யூஎஸ் டாலரும் ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் ஃபார்மா செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸை வந்து எடுத்து பாருங்கள். முக்கியமாக வந்து மேன்கைண்ட் ஃபார்மா இந்த ஸ்டாக்கும் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கு, ரிவர்சல் ஆகிருக்கு. அண்டு இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா டோரன் ஃபார்மா இதுவுமே வந்து ஒரு ஷார்ப்பாக அப்சைடில் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அண்டு இந்த ஸ்டாக் வந்து கோஃபோக் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அண்டு பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் இந்த ஸ்டாக்லேயும் ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருக்கு. நியூஜென் சாஃப்ட்வேர் இந்த ஸ்டாக்லேயும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். அப்சைடில் 6,050 6,045ங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் ஆகும். பாட்டமில் இந்த சப்போர்ட் லைனை பாருங்கள், கிட்டத்தட்ட 5,890 5,900ங்கிறது சப்போர்ட்டிவாக ட்ரேடாக தான். இதில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் இன்னுமே ஒரு ஷார்ப்பான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். இந்த இடத்துல MI3 மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆகும்போது இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவல், அதாவது 5,975 80 இந்த ஜோன்லேருந்து திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். 6,035லேருந்து 6,040 வரைக்குமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் செஷன் ஜனவரி 6th வந்து இருக்கும். டைரக்ட் கிளாஸும் ஜனவரி 6th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 12th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள்